காலம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் உள்ள கர்மத்தை தான் கொடுக்கின்றது. பாண்டவர்களுடைய வாழ்க்கையில கர்மத்திற்கான வாய்ப்பே கிடையாது. என்ன, பாண்டவர்கள் தூய பக்தர்கள். பக்தியினுடைய முதல் அங்கமே கிளேஷாக்னி. மற்றும் பக்தர்கள் வந்து காலத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் இருப்பதில்லை. காலம் வந்து மற்ற எல்லோரையும் கட்டுப்படுத்துகின்றது, ஆனா பக்தர்களை தவிர. அப்ப பாண்டவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வந்தது வந்து அவர்களுடைய கர்மங்களால வரல, அல்லது காலத்தினால கொடுக்கப்படல. இது நேரடியாக கிருஷ்ணரால தான் கொடுக்கப்பட்டது. அப்ப ஏன் கிருஷ்ணர் பாண்டவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கார்? கிருஷ்ணருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேள்வி வரும் பொழுது பீஷ்ம தேவர் சொல்றார், கிருஷ்ணருடைய நோக்கத்தை புரிந்து கொள்வது மிக உயர்ந்த சான்றோர்களால கூட புரிந்து கொள்வது கஷ்டம். நஹ்யஸ்ய கர்ஹிசித் ராஜன் புமான் வேத விதித்சிதம் யத் விஜிக்ஞாசயா யுக்தா முஹ்யந்தி கவயோபிஹி. மிக மிக முக்கியமான ஸ்லோகம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து பாகவதத்துல பல பகுதிகளில், பல முக்கியமான பகுதிகளில் மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கு. மிக உயர்ந்த சான்றோர்களால கூட கிருஷ்ணருடைய நோக்கத்தை புரிந்து கொள்வது கஷ்டம். கிருஷ்ணரால தான் உங்களுடைய கஷ்டம் வந்து காலத்தினாலும் அல்ல, கர்மத்தினாலும் அல்ல. கிருஷ்ணரால தான் நேரடியாக உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பக்தவத்சலான கிருஷ்ணர் எப்படி பக்தர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கார்? கிருஷ்ணருடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதும் கஷ்டம். உங்களால கிருஷ்ணருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியலனாலும் அந்த கிருஷ்ணருடைய ஆசைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அதுக்கு சரணாகதி செய்யுங்கள். அவர் என்ன ஆசைப்படுகின்றாரோ அதை செயல்படுத்துங்கள். தஸ்மாதிதம் தெய்வ தந்திரம் வியவஸ்ய பரத ரிஷப தஸ்யானு விஹிதோ நாத நாதபாகி பிரஜா பிரபு. நீங்கள் இந்த ஆதரவற்ற குடிமகன்களுக்கு நீங்கள் தான் அவர்களை வழிநடத்தி ராஜ்யத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் கிருஷ்ணருடைய ஆசை. அந்த ஆசைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னு பீஷ்மதேவர் 17வது ஸ்லோகத்துல முடிச்சு வச்சார். இதுக்கு மேல இன்னைக்கு பார்ப்போம். ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ இந்த பீஷ்ம தேவர் சொன்ன உபதேசங்கள் தொடர்ந்து வருகின்றது. போன வாரம் பார்த்த இந்த ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு 12-13 வருஷம் முன்னாடி சில பக்தர்கள், ஒரு 7-8 பக்தர்கள் அவங்க சேர்ந்து மும்பையிலிருந்து முக்திநாத்துக்கு ஒரு யாத்திரையில போனாங்க. முக்திநாத் நேபாளில் இருக்கு. பகவான் விஷ்ணுவினுடைய ஒரு தீர்த்த ஸ்தலம். ஸ்ரீ சம்பிரதாயத்திலேயே 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் முக்திநாத். அங்க போறது வந்து ரொம்ப கஷ்டம். நடந்து போறது பல நாட்கள் ஆகும். இந்த பக்தர்கள் வந்து ஹெலிகாப்டர்ல அவங்க வந்து முக்திநாத்துக்கு போனாங்க. அந்த இதுல வந்து அந்த ஹெலிகாப்டர் அங்க வந்து விபத்து ஏற்பட்டு அந்த போன எல்லா பக்தர்களும் ஒரே ஹெலிகாப்டர்ல இருந்தாங்க. எல்லோரும் வந்து ஒரு பயங்கரமான விபத்துல அவங்க எல்லோரும் வந்து காலமாயிட்டாங்க. ம். ஆஹ் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான பக்தர்கள் சம்பவம். திடீர்னு
நாங்க போன எல்லோரும் வந்து ஒரே விமானத்துல இருந்தாங்க, எல்லோரும் வந்து விமான விபத்துல காலமானோம். அப்ப அந்த சமயத்துல பல பேருக்கு இப்போ பக்தர்கள் அவங்க தரிசனத்துக்காக போனாங்க, அவங்க எப்படி இப்படி ஒரு பயங்கரமான விபத்துல காலமானாங்க அப்படின்னு பல பேர் வந்து அப்ப பல பேருக்கு அவங்களுடைய நம்பிக்கையில அஹ், பாதிக்கப்பட்டது. கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கலாமா அப்படின்னு. So, அந்த சமயத்துல பாம்பேல ராதநாத் மகாராஜர் அவர் வந்து சில வகுப்புகள் எடுத்தார், அமெரிக்கால இருந்து வந்து. அப்ப அவர் வகுப்புகள் எடுத்த பொழுது அவர் பாகவதத்துல உள்ள இந்த ஸ்லோகங்கள், போன வாரம் பார்த்த இந்த ஸ்லோகங்களுடைய அடிப்படையில இந்த ஸ்லோகங்களை தான் அவர் வந்து இந்த ஸ்லோகங்கள்ல அவர் மூலமாக அந்த வகுப்புகள் எடுத்தார். ஏன்னா இந்த ஸ்லோகங்கள்ல வந்து பீஷ்ம தேவர் பாண்டவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கு, அதை பத்தி அதை பத்தி தான் பேசுறார். அதற்கான காரணம் என்ன? ஸோ இதே ஸ்லோகங்கள்ல ராதநாத் மகாராஜர் வகுப்படுத்திருந்தார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இப்ப 18வது ஸ்லோகம் பார்ப்போம். ஏஷ வை பகவான் சாக்ஷாத் ஏச வை பகவான் சாசாத் ஆத்யோ நாராயண புமான் ஆத்யோ நாராயண புமான் மோகயன் மாயையா லோகம் மோகயன் மாயையா லோகம் கூடச்சரதி விஷ்ணிஷு. கூட சரதி விஷ்ணுஷு. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதம் சுவாமி சிவபிரபுபாது. இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கற்பனைக்கு எட்டாத மூலம் முழுமுதற் கடவுளை தவிர வேறொருவரும் இவள் இல்லை. அவர் பரம அனுபவிப்பாளரான முதல் நாராயணர் ஆவார். ஆனால் அவர் விஷ்ணு மகாராஜனின் வம்சத்தில் நம்மில் ஒருவரைப் போலவே நடமாடிக் கொண்டிருக்கின்றார். மேலும் அவரது சுயசக்தியினால் நம்மை அவர் தடுமாற செய்து கொண்டும் இருக்கின்றார். ஹரேஷ்ணம். பீஷ்மதேவர் சொல்றார், இந்த கிருஷ்ணர் போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? தஸ்மாதிதம் தெய்வதந்திரம் யவஸ்ய பரத ரிஷப தஸ்யானு விகிதோ நாத நாதபாகி பிரஜாபிரபு. நீங்கள் கிருஷ்ணர் என்ன ஆசைப்படுகின்றாரோ அதை செயல்படுத்துங்கள். இந்த ராஜ்யத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆதரவற்ற குடிமகன்களுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த கிருஷ்ணர் யார் அப்படின்னு சொல்றார். இந்த கிருஷ்ணர் தான் பகவான் ஆத்யோ நாராயண புமான். இவர்தான் நாராயணனுக்கே மூலம். இவர்தான் அந்த நாராயணன். மோகயன் மாயையா லோகம் கூடச்சரதி விஷ்ணிஷு. இந்த உலகத்தையே தன்னுடைய சக்தி மூலமாக மயக்கத்தில் வைத்து அவர் ரகசியமாக ஒரு சாதாரண மனிதன் மாதிரி விஷ்ணு குலத்தில் தோன்றி இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டு இருக்கின்றார். ஆனால் இந்த கிருஷ்ணர் வந்து சாக்ஷாத் நாராயணர், சாக்ஷாத் பகவான். இங்க வந்து போன ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், பாண்டவர்கள் கேள்வி கேட்கலாம். நீங்க சொன்னீங்க தஸ்மாதிதம் தெய்வ தந்திரம், இந்த உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களும் பகவானுடைய மேற்பார்வையில் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த பகவானுடைய திட்டத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம், யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த பகவான் நம்ம முன்னாடி நம்ம கண் முன்னாடி பக்கத்திலே இருக்கின்றார். அப்ப நேரடியாவே இந்த கிருஷ்ணர்கிட்டே கேட்டுடலாமே, நீங்க இவ்வளவு சம்பவத்தை, இவ்வளவு கஷ்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியதற்கான நோக்கம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு நம்மளை நேரடியா கேட்டோம்னா அவர் சொல்லிடுவாரு. ஏன் நீங்க எப்படி சொல்லலாம், இது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அதுக்கு பீஷ்மர் சொல்றார், மோகயன் மாயையா லோகம். கிருஷ்ணர் வந்து தன்னுடைய
மாயை மூலமாக, தன்னுடைய சக்தி மூலமாக இந்த உலகத்தையே மயக்கத்தில் வைத்திருக்கின்றார். He bewilders us with his energy. மோகயன். நம்ம பகவான் கிட்ட கேட்டாலும் அந்த கிருஷ்ணர் அதற்கு பதில் சொல்லாம இருக்கலாம், அல்லது அந்த கேள்வியை தவிர்த்து விடலாம். அந்த கிருஷ்ணர் நம்மளையே மயக்கத்துல போட்டுருவார். நான் அவ்வளவு புத்திசாலியா? ஏன்ட்டே இந்த கேள்வியை கேட்கறீங்க? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நம்ம கேள்வியே அவர் தட்டி கவிழ்த்து விடுவார். அல்லது அவர் தம்முடைய கேள்விக்கு தான் பதில் சொன்னாலும் அதில் பதில் மூலமாக கூட நம்மளை மயக்கத்தில் ஆழ்த்தி விடலாம். அதனால உங்களுக்கு கிருஷ்ணருடைய திட்டம் என்ன, அவர் ஏன் இப்படி செய்தார், அதை அதை அறிந்து கொள்ள முயற்சி செய்வதை விட நீங்கள் அந்த கிருஷ்ணருடைய திட்டத்திற்கு அடிபணிந்து செயல்படுங்கள். அவர் என்ன ஆசைப்படுகின்றாரோ அதை செயல்படுத்துங்கள். அவருக்கு சரணாகதி செய்யுங்கள். உங்களால கிருஷ்ணர் ஏன் இப்படி செய்தார், ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார், அதை உங்களால புரிந்து கொள்ள முடியலன்னாலும் அவர்கிட்ட நீங்க நேரடியா கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்வாரா இல்லையா அது ஒரு உறுதி கிடையாது. பதில் சொன்னாலும் அந்த பதில் மூலமா கூட நம்மளை மயக்கத்தை ஆழ்த்தி விடலாம். அதனால உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரியுறதோ புரியலையோ, ஆனா கிருஷ்ணருடைய ஆசையை செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்ற. அதுதான் பீஷ்ம தேவர் இங்க பிரபுபாதரும் விரிவான கருத்து சொல்ற. வேத கலாச்சாரத்துல நம்ம ஞானத்தை ஒரு குரு பரம்பரை மூலமாக பெறுகின்றோம். ஆரோக பந்தா, அவரோக பந்தா அப்படின்னு 2 பாதை இருக்கு. ஆரோக பந்தா அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய முயற்சி மூலமாக ஞானத்தை பெறுகின்ற அந்த அதுதான் ஆரோக பந்தா. தன்னுடைய முயற்சி மூலமாக அவர் ஞானத்தை சேகரிக்க விரும்புகின்றார். அவரோக பந்தாங்கிறது ஒரு ஆன்மீக வழிகாட்டியின் முன்னாடி அவருக்கு அடிபணிந்து அவரிடத்தில் பணிவாக கைங்கரியம் செய்து அவரிடத்தில் பணிவுடன் கேட்டு ஞானத்தை பெறுவது. இதுதான் அவரோக பந்தா. இந்த வேத சாஸ்திர ஞானத்தை நம்ம இந்த அவரோக பந்தா அப்படின்னா இது ஒரு குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக பெறப்படுகின்றது. பல சமயத்துல நினைக்கலாம், இப்ப எதுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல புஸ்தகம் இருக்கு, பல யூடியூப் லெக்சர்ஸ் இருக்கு, அதனால ஏன் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஏன் ஒரு குருவரிடத்திலிருந்து நேரடியா எது கேட்கணும்? இல்ல, புஸ்தகம் இருக்கு, பல யூடியூப் ரெக்கார்டிங் இருக்கு, அதுல இருந்து நம்ம கேட்டுக்கலாமே. ஏன் சேவை செய்ய வேண்டிய அவசியம்? ஏன் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இல்ல ஏன் போய் நேரடியா கேட்க வேண்டும்? இதுக்கெல்லாம் தேவையே இல்லையே. இப்படி முந்தின காலகட்டத்துல அவங்க கிட்ட தீப்பெட்டி இல்ல, அதனால அவங்க நெருப்பை பத்த வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மரக்கட்டைகளை உராய்ந்து பத்த வைத்தார்கள், அல்லது மந்திரங்கள் மூலமாக பத்த வைத்தார்கள். இப்ப நம்ம கிட்ட தீப்பெட்டி இருக்கு, அதனால நம்ம தீப்பெட்டி மூலம் பத்த வச்சிடலாம். அப்ப இல்ல அதனால அப்படி பத்த வச்சாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இந்த மாதிரி அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி யூடியூப்லாம் இல்ல, புஸ்தகம்லாம் அச்சிட்ட புஸ்தகங்கள்லாம் இல்ல. அதனால அப்ப அந்த காலகட்டத்துல ஞானத்தை பெறுவதற்கு ஒரே வழி என்னன்னா, நீங்க குருவினுடைய ஆசிரமத்துக்கு போகணும், அவருக்கு கைங்கரியம் செய்யணும், அவர் அங்க என்னென்ன வசதி இருக்கோ அதெல்லாம் பொறுத்து கொள்ளணும், அதுக்கப்புறம் அன்றாடம் படிக்கணும். அந்த காலகட்டத்துல அதுதான் ஒரே ஒரு மொழி. அப்ப வேற வழியே இல்லை. ஆனா இப்பதான் யூடியூப், புஸ்தகங்கள் எல்லாம் இதெல்லாம் இருக்கே, ஏன் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா வேத சாஸ்திர பரம்பரால ஒரு குருவை ஏற்றுக்கொள்வது இது அத்தியாவசியமான
இது தவிர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது மிக அவசியமான விஷயம். தத்விஜானார்த்தம் சகுரும் ஏவ அபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ஏவ அபிகச்சேத் அப்படின்னா ஒருத்தர் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்காக ஒருத்தர் குருவினிடம் செல்ல வேண்டும். ஒன் மஸ்ட் கோ அபிகச்சேத் அப்படின்னு விதிக்கப்பட்டுள்ளது. அதனால இது அந்த கருத்தை பத்தி எப்படி வலியுறுத்தி சொல்ற பாகவதத்துல பாக்குறோம். 3வது ஸ்கந்தத்துல சனத்குமாரர்கள் பாகவதத்தை கேட்பதற்காக அவர்கள் சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகத்திற்கு சென்றார்கள். சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகத்திற்கு சென்று அங்க சங்கர்ஷனிடத்திலிருந்து பாகவதத்தை கேட்பதற்காக சென்றார்கள். அப்படின்னா அந்த பாகவதத்தை நேரடியாக கேட்பதற்கு எவ்வளவு ஒரு நீண்ட பயணம் யோசிச்சு பாருங்க. பல சமயம் நம்ம சத்தியலோகம் இந்த பிரம்மாண்டத்திலே மிக உயர்ந்த பகுதியில் இருக்கு. பாதாள லோகம் இந்த பிரம்மாண்டத்துடைய கீழ் உலகத்திலே கடைசி லோகம் என்னன்னா பாதாள லோகம். சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகத்திற்கு அங்க நேரடியாக சங்கர்ஷனர் பாகவதத்தை கேட்பதற்காக வந்தார். அப்ப எந்த அளவுக்கு நேரடியாக கேட்பதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பல சமயம் கேட்பது ஒரு ஆன்மீக தகவல்களை சேகரிப்பது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்ஃபர்மேஷன் கலெக்டிங். அந்த அந்த கண்ணோட்டத்துல போனா நமக்கு தகவல்கள் வந்துடும். ஆனா பல தகவல்களை சேகரித்து விடலாம். ஆனா நம்மளுடைய மனதுல ஒரு பரிமாற்றம் ஏற்படாது. அந்த மாதிரி ஒரு முழு ஞானத்தை இதயபூர்வமாக பெறுவதற்கு அந்த ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கான அந்த முழு பாதையை கடைபிடிக்கணும். ஒரு குருவை ஏற்றுக்கொள்வது, குரு தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின சத்வதர்ஷனக. கிருஷ்ணர் 3 விஷயம் சொல்ற: பணிவு, கைங்கரியம் மற்றும் கேள்விகளை கேட்டு அவர் சொல்ற விஷயத்தை கேட்பது. அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில பிரபுபாதர் இந்த குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக பெறுவதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றார். அதனால்தான் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றார். இங்க இந்த ஸ்லோகத்துல பீஷ்மதேவர் போன்ற ஒரு மகாஜனர் கிருஷ்ணரை பத்தி பேசுகின்றார். ஏஷவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண புமான். இவர்தான் அந்த நாராயணனுக்கும் மூலம் அப்படின்னு பீஷ்மதேவர் கிருஷ்ணரை பத்தி பேசுறார். சங்கராச்சாரியரும் கூட கிருஷ்ணரை பத்தி சொல்லும் பொழுது நாராயணோ பரோ வியக்தாத், கிருஷ்ணர் நாராயணர் இந்த பிரபஞ்சத்துக்கே அப்பாற்பட்ட தெய்வீக நிலையில் இருக்கின்றார் அப்படின்னு சங்கராச்சாரியரும் கூட சொன்னார். பல ஆச்சாரியர்கள் எல்லோரும் கிருஷ்ணருடைய உயர்ந்த ஸ்தானமான பகவான் அப்படிங்கிற ஸ்தானத்தை பல ஆச்சாரியர்கள் இதை எல்லோரும் அங்கீகரித்துள்ளனர். பாகவதத்தில் உள்ள பிரம்மாவினுடைய பிரார்த்தனையிலையும் அதையும் மேற்கோள் காட்டி சொல்றார். நாராயணஸ்துவம் நஹி சர்வ தேகினாம் ஆத்மா சதீஷா கிலலோக சாட்சி நாராயணோங்கம் நரபூஜலாயனாத் தச்சாபி சத்தியம் ந தவைவ மாயா. நான்முக கடவுள் பிரம்மா சொல்றார், இந்த கிருஷ்ணர் தான் நாராயணனுக்கே மூலம் அப்படின்னு பிரம்மா சொல்றார். அந்த ஸ்லோகத்தை 10.14.14 மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டுள்ளது.
கிருஷ்ணர் வந்து ஆன்மீக உலகத்துல முதல் முறையாக பலதேவராக அவர் விரிவடைகின்றார். ஆ, அந்த பலராமர் வந்து சதுர்வியூக அந்த பலராமர் வந்து சங்கர்ஷனாக விரிவடைகின்றார். அந்த முதல் சங்கரணத்துக்கு பேர் தான் மகா சங்கர்ஷண அப்படின்னு சொல்றோம். ஆ, அந்த சங்கர்ஷணர் வந்து நாராயணராக விரிவடைகின்றார். அந்த நாராயணிடத்திலிருந்து மகாவிஷ்ணு தோன்றுகின்றார். அந்த மகாவிஷ்ணு வந்து கர்ப்போதக்ஷாய விஷ்ணுவாக விரிவடைகின்றார். அந்த கர்ப்போதக்ஷாய விஷ்ணு க்ஷிரோதக்ஷாய விஷ்ணுவாக விரிவடைகின்றார். இந்த மாதிரி அந்த முதல் பலதேவர் சங்கர்ஷனாக விரிவடைகின்றார். அந்த சங்கர்ஷனர் நாராயணராக விரிவடைகின்றார். அந்த நாராயணிடத்திலிருந்து இரண்டாவது சதுர்வியூகம் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த இரண்டாவது சதுர்வியூகம் தோன்றுகின்றது. அப்ப இரண்டாவது சங்கர்ஷணர், அந்த இரண்டாவது சங்கர்ஷணத்திலிருந்து மகாவிஷ்ணு, அவரிடத்திலிருந்து கர்ப்போதக்ஷா விஷ்ணு, அவரிடத்திலிருந்து க்ஷிரோதக்ஷா விஷ்ணு அப்படி தோன்றுகின்றார். இந்த மாதிரி எதனை சரிதாமிரதத்தில் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. கூடச்சரதி விஷ்ணிஷு. அந்த கிருஷ்ணர் நாராயணனுக்கே ஆதி மூலமாக இருக்கின்ற அந்த கிருஷ்ணர் வந்து கூடச்சரதி விஷ்ணிஷு ஒரு சாதாரண மனிதன் மாதிரி விஷ்ணு குலத்தில் தோன்றி நம்ம மத்தியில் ரகசியமாக சாதாரண மனிதன் மாதிரி அவர் வந்து நடமாடிக்கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய லீலைகள் மூலமாக நம்மளே மயக்கத்தில் ஏற்படுத்துகின்றார். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜமவ்யயம். இந்த மாதிரி இந்த கருத்துக்களை எல்லாம் பிரபுபாதர் எழுதுறார். அடுத்த ஸ்லோகம். அஸ்யானுபாவம் பகவான் அஸ்யானுபாவம் பகவான் வேதகுஹ்யதமம் சிவஹ வேதகுஹ்யதமம் சிவஹ தேவர்ஷிர் நாரத சாக்ஷாத் தேவர்ஷிர் நாரத சாக்ஷாத் பகவான் கபிலோ நிருப. பகவான் கபிலோ நிருப. மொழிபெயர்ப்பு. ராஜனே, சிவபெருமான், தேவரிஷியான நாரதர் மற்றும் பகவானின் அவதாரமான கபிலர் ஆகியோர் பகவானுடன் கொண்ட நேரடியான தொடர்பின் வாயிலாக மிகவும் ரகசியமான அவரது பெருமைகளை பற்றி நன்கு அறிந்துள்ளனர். ஹரே கிருஷ்ண பிரபு. அஸ்யானுபாவம் பகவான் வேதகுஹ்யதமம் சிவஹ தேவர்ஷிர் நாரத சாக்ஷாத் பகவான் கபிலோ நிருப. இங்க வந்து பீஷ்மர் சொல்றார், சிவன், நாரதர் மற்றும் நாரதர் யார்? தேவ ரிஷி, தேவர்களுடைய ரிஷி, மற்றும் கபில தேவர், இவர்களும் கூட அஸ்ய அனுபாவம் வேத, இவர்களும் கூட கிருஷ்ணருடைய அனுபவங்களை மட்டும்தான் அறிந்திருக்கின்றார்கள். அந்த கிருஷ்ணருடைய நோக்கங்களை இவர்களால கூட புரிந்து கொள்ள முடியல. நாரதராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், அல்லது கபில தேவராக இருக்கட்டும், இவர்களால கூட கிருஷ்ணருடைய ரகசியமான அனுபவங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிருஷ்ணருடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளவில்லை, அவர்களாலோட கூட புரிந்து கொள்ள முடியறதில்லை அப்படின்னு சொல்ற. அனுபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுபாவம் அப்படிங்கிற போது இதுக்கு விஸ்வநாத் சக்கோதாக்கர் என்ன எழுதுறாருன்னா, கிருஷ்ணர் எந்த விஷயத்தை அவர் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றார்களோ அதைத்தான் நாரதர், தேவர், சிவபெருமான், கபிலர்
மற்றும் மற்றவர்களால் அதைத்தான் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணர் எந்த விஷயத்தை தெரிவுபடுத்த விரும்புகின்றார்களோ அதைத்தான் இவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிருஷ்ணருடைய நோக்கங்கள், அதை உள்நோக்கங்களை இவர்களால கூட புரிந்து கொள்ள முடிவதில்லை அப்படின்னு சொல்ற. சோ அனுபாவம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பக்தி ரசாமிர்த சிந்து, பக்தி ரசம், அந்த புஸ்தகத்துல பக்தி ரசத்தை பத்தி ரூப கோஸ்வாமி விவரமாக சொல்லி இருக்கின்றார். பக்தி ரசம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இருக்கு, ஜடரசம் மற்றும் பக்தி ரசம். ஜடரசம்னா இந்த உலக பொருட்களை, இந்த உலகத்தில் உள்ள புலனின்ப விஷயங்களை அனுபவிப்பதன் மூலமாக நாம் பெறுகின்ற இன்பம் தான் ஜடரசம். அல்லது இந்த உலகத்தில் உள்ள நம்மளுடைய உடல் சம்பந்தமான உறவுகள், அவர்கள் மூலமாக நாம் பெறுகின்ற இன்பம், அதுதான் ஜடரசம். இந்த ஜடரசத்தினுடைய அடையாளம் அல்லது லட்சணம் என்னன்னா, ஜடரசம் தற்காலிகமானது. ஜடரசத்தில் பெறுகின்ற இன்பத்தை நம்ம நிலையாக அனுபவிக்க முடியாது. இன்பத்துக்கும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனா இதற்கு நேர் எதிர்மாறானது பக்தி ரசம். பக்தி ரசம் ஒரு ஜீவாத்மா பகவானிடத்தில் சேவை செய்வதன் மூலமாக அனுபவிக்கின்ற விஷயம்தான் பக்தி ரசம். அந்த பக்தி ரசத்தில் உள்ள இன்பம் நிலையானது மற்றும் அதிகரித்து கொண்டே போகும். ஆனந்தாம் புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருத சுவாதனம். அந்த பக்தி ரசத்தை பத்தி ரூப கோஸ்வாமி வர்ணித்துள்ளார். அந்த பக்தி ரசத்துல பக்தி ரசம்ங்கிறது 5 பொருட்களுடைய சேர்க்கை. பக்தி ரசத்தில் உள்ள பிரதானமான பொருள் என்னன்னா ஸ்தாயி பாவம் அப்படின்னு சொல்றோம். ஸ்தாயி பாவம்ங்கிறது ஒரு ஜீவாத்மா பகவானிடத்தில் வைத்திருக்கின்ற அந்த ஒரு நித்தியமான அன்பு, அதுதான் ஸ்தாயி பாவம். அந்த ஸ்தாயி பாவம் மற்ற 4 விஷயம், விபாவம், அனுபாவம், சாத்விக பாவம் மற்றும் வியபிச்சாரி பாவம், மற்ற 4 விஷயத்தோடு சேரும் பொழுது, ஸ்தாயி பாவம் மற்ற 4 விஷயத்தோடு சேரும் பொழுது ஒருத்தர் பக்தி ரசத்தை அனுபவிக்கின்றார். எப்படி ஹல்வாவினுடைய உதாரணத்தை புரிஞ்சுங்க. ஹல்வால அல்ல கேசரியில பிரதானமான பொருள் என்ன? ரவை. அந்த ரவை மட்டும் இருந்தா போதாது. அப்ப அந்த ரவை மற்ற விஷயங்களோடு சேரும் பொழுது நமக்கு கேசரி கிடைக்கின்றது. ரவை, சர்க்கரை, நெய், வெப்பம் மற்றும் முந்திரி பருப்பு, இதோட சேர்த்தோம்னா அதுல கேசரி வருகின்றது. வெறும் ரவையும் சர்க்கரையும் கலந்தீங்கன்னா அதுவும் கேசரி கிடையாது. வெறும் ரவை, சர்க்கரை, நெய்ய கலந்தீங்கன்னா அது கேசரி கிடையாது. வெறும் ரவை, சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு கலந்தீங்கன்னா அதுவும் கேசரி கிடையாது. வெப்பத்தை கொடுத்து அதை நம்ம கிண்டி அந்த வழிமுறை செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில கேசரி வருகின்றது. அந்த மாதிரி எப்படி கேசரியில இந்த 5 பொருட்களுடைய சேர்க்கை இருக்கு, இந்த மாதிரி பக்தி ரசம் 5 பொருட்களுடைய சேர்க்கை. ஸ்தாயி பாவம், விபாவம், அனுபாவம், சாத்விக பாவம் மற்றும் விபிச்சாரி பாவம். எப்படி கேசரியில உள்ள பிரதானமான பொருள் என்னன்னா ரவை, அந்த மாதிரி பக்தி ரசத்தில் உள்ள பிரதானமான பொருள் என்னன்னா ஸ்தாயி பாவம். ஸ்தாயி பாவம். அந்த ஸ்தாயி பாவத்துல மற்ற 4 பொருட்கள்
அதுல விபாவம் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா, ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்கு, அந்த அன்பை எந்த விஷயம் தூண்டுகின்றதோ, எந்த விஷயம் தூண்டி அந்த அன்பை வெளிப்படுத்த வைக்கின்றதோ அதை விபாவம் அப்படின்னு சொல்றோம். தாயார்கிட்ட குழந்தை மேல அன்பு இருக்கு. அப்ப திடீர்னு அவங்களுடைய மகன் சப்போஸ் வெளியூர்ல படிச்சிட்டு இருக்காங்க, அவங்க தாயார் வீட்டுல உள்ள அலமாரியை திறக்கிறாங்க, அந்த மகனுடைய உடையெல்லாம் அங்க மடித்து வைக்கப்பட்டிருக்கு. மகனுடைய அந்த உடையை பார்த்தவுடன் உடனே அவங்களுக்கு வந்து தன்னுடைய மகனுடைய ஞாபகம் வருது. ஸோ அந்த மகனுடைய அங்க அவங்க தாயாருக்கு தன்னுடைய மகன் மேல நித்தியமான அன்பு இருக்கு. அந்த மகனுடைய உடை வந்து அந்த அன்பை தூண்டுகின்றது. அப்ப உடனே அவங்களுடைய மனசுல ஒரு அவங்க கண்ணில் கண்ணீர் வருது, அல்லது அந்த மகனை பத்தி நினைக்கிறாங்க, அல்லது உடனே போன் எடுத்து பேசுறாங்க. ஸோ அந்த அந்த மகனோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அது வந்து அவங்களுடைய அன்பை வந்து தூண்டுகின்றது. அதுதான் விபாவம். இந்த மாதிரி கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அஹ், ஆஹ், மாதவேந்திர பூரிக்கு கிருஷ்ணர் மேல உயர்ந்த அன்பு. அவர் வந்து ரோட்ல போயிட்டு இருந்தாரு, திடீர்னு வானத்துல பார்க்கும்பொழுது கார்மேகம் இருந்தது. அந்த கார்மேகம் வந்து விபாவமாக ஆகி அந்த அவருடைய மனசுக்குள்ள இருக்கின்ற அன்பை தூண்டியது. அவர் வந்து அப்ப அந்த சமயத்துல அந்த அன்பு தூண்டப்பட்ட நிலையில அவர் மாதவேந்திரபுரி அவர் வந்து சில உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார். அவர் கண்ணில் தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது, அவருக்கு மயிர் கூச்சல் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட அன்பு தூண்டப்பட்டதுக்கு அப்புறம் அவர் எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றாரோ அதைத்தான் அனுபாவம் மற்றும் சாத்விக பாவம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுத்துக்குள்ள சில வித்தியாசம் இருக்கு. ஆனா அனுபவம், அந்த அன்பு தூண்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துறாரோ அதுதான் அனுபவம் மற்றும் சாத்விக பாவம். அதுக்கப்புறம் வெபிச்சாரி பாவம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு உங்க ஒரு அம்மா இருக்காங்க, உங்களுடைய குழந்தை வந்து படிக்கட்டினுடைய விளிம்புல இருக்கு. அந்த படிக்கட்டுடைய விளிம்புல விழப்போகுது. அப்ப அதை பார்த்து விட்டு அவங்களுடைய அம்மாவனுடைய மனசுல அவ்வளவு ஒரு திடீர்னு ஒரு பதபதட்டு அவங்க பதபதட்டு போய் அவங்க அந்த ஒரு 2 வினாடிக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டு உடனே ஓடி போய் அந்த குழந்தையை பிடிக்கிறாங்க. அப்ப அந்த 2 வினாடிக்கு அவங்களுடைய மனசுக்குள்ள ஏற்பட்ட உணர்வு, அந்த பதபதப்பு, ஒரு கவலை, அந்த அந்த உணர்வுகளை தான் வெபிச்சாரி பாவா அப்படின்னு சொல்றோம். அந்த உணர்வுகள் வந்து ஒரு 2 வினாடிக்கு தான் இருந்தது. ஆனா அந்த உணர்வு வந்து அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேல உள்ள அன்புக்கு, அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் அதுல இந்த உணர்வுகளுடைய ஒரு பங்கு இருக்கு. அதுதான் வெபிச்சாரி பாவா. இந்த மாதிரி பக்தி ரசம்ங்கிறது இந்த 5 விஷயங்களுடைய சேர்க்கை. இந்த ஸ்லோகத்துல அனுபாவம் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்த அனுபவம் அப்படிங்கிற இதை புரிந்து கொள்வதற்கு அந்த பக்தி ரசத்தை என்ன, பக்தி ரசத்தினுடைய 5 பகுதிகளில் இது ஒண்ணு இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அதனால தேவரிஷி நாரதர், கபிலர், சிவபெருமான் அவர்கள் வந்து இந்த பக்தி ரசத்தினுடைய அனுபவங்களை பத்தி புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் அவர்களால கூட கிருஷ்ணருடைய உள்நோக்கங்களை புரிந்து கொள்ள முடியறதில்ல அப்படின்னு விஸ்வநாத் சக்கோதாக்கூர் எழுதுறார். அதனால அவர் எழுதுறார், இப்ப பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது அது பிராரப்த கர்மங்களால கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் வந்து கிருஷ்ணரால நேரடியாக கொடுக்கப்படுகின்றது. அந்த கிருஷ்ணர் பக்தர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கிருஷ்ணர் பக்தர்களுடைய நலன் விரும்பிதான்.
பக்தர்களுடைய நலனை கருதித்தான் அந்த கஷ்டங்களை கொடுக்கின்றார். ஆ. அந்த பக்தர்களுடைய அன்பை அதிகரிப்பதற்காக கிருஷ்ணர் அப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கின்றார். அந்த பக்தர்களுடைய புகழை உலகத்திற்கு காண்பிப்பதற்காக சில சமயம் பக்தர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுக்கின்றார். அதனால கிருஷ்ணர் பக்தர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த கிருஷ்ணர் பக்தர்களுடைய நலன் விரும்பியாக இருந்து தான் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றார். அதனால நாரதர், சிவன் போன்றவர்களும் கூட அவர்கள் கிருஷ்ணருடைய இந்த பக்தி ரசத்தினுடைய அனுபவத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியும். ஆனா அவர்களால கூட கிருஷ்ணருடைய உள்நோக்கத்தை புரிந்து கொள்வது கஷ்டம் அப்படின்னு சொல்ற. அதனால கிருஷ்ணர் இந்த பாண்டவர்களுடைய வாழ்க்கையில பாண்டவர்களுடைய அன்பை அதிகரிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்திருந்தார். எப்படி ஒருத்தர் பரீட்சை எழுதும் பொழுது அந்த பரீட்சை ஹாலில் ஒரு மாணவர் பல கேள்விகளை கேட்கிறார் வாத்தியார் கிட்ட. ஆனா வாத்தியார் எதுவுமே பதில் சொல்லல. வாத்தியார் பதில் சொல்லங்கிறனால அவர் நலன் விரும்பி கிடையாது அப்படின்னு இல்லை. அந்த மாணவன் அவர் யோசிச்சு அவருடைய புத்தியை, அவருடைய திறமையை வெளியில கொண்டு வரதுக்காகத்தான் அந்த சமயத்துல அந்த ஆசிரியர் நலன் விரும்பி இல்லாத மாதிரி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவர் அமைதியாக இருக்கார். அந்த மாதிரி கிருஷ்ணர் பக்தர்களுடைய நலன் விரும்பியாக இருந்து கொண்டு அந்த பக்தர்களுடைய அன்பை அதிகரிப்பதற்காக அவர் பக்தர்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை கொடுக்கின்றார். இந்த கருத்தை எல்லாம் பிரபுபாதரும் எழுதுறார். சோ இந்த மாதிரி பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது அதுவும் கிருஷ்ணருக்கும் அந்த பக்தர்களுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு அன்பு பரிமாற்றம் தான். அதனாலதான் கிருஷ்ணர் 10வது ஸ்கந்தத்துல சொல்றார் 10.88.8 இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கு. யஸ்யாகம் அனுகிருஷ்ணாமி ஹரிஷ்யே தத்தனம் ஷணைஹி ததோதனம் தியந்தியஸ்ய ஸ்வஜனா துக்க துக்கிதாம். கிருஷ்ணர் சொல்றார், நான் என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு விசேஷமான கருணையை கொடுக்கும் பொழுது அந்த பக்தர்களுடைய செல்வத்தை அபகரித்து விடுகின்றேன். அவருடைய செல்வத்தை அபகரிக்கும் பொழுது அந்த சமயத்தில் அந்த பக்தருடைய உறவினர்கள் எல்லாம் அந்த பக்தர்களை கைவிட்டு விட்டு போய்விடுகின்றார்கள். அப்ப அந்த பக்தர் தன்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை எதிர்கொள்கின்றார். அப்ப கடைசியில் அந்த பக்தர் தன்னுடைய முழு வாழ்க்கை என்னிடத்தில் அர்ப்பணிக்கின்றார். அந்த மாதிரி அந்த பக்தருடைய பிரேமத்தை அதிகரிப்பதற்காக, அன்பை அதிகரிப்பதற்காக நான் அப்படி செய்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அதனால பக்தர்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் வர்றது அதுவும் கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு அன்பு பரிமாற்றம் தான். அந்த பக்தர்களுடைய அன்பை அதிகரிப்பதற்காக தான் அப்படி செய்யறார். ஏன்னா அந்த அன்பு தான், கிருஷ்ண பிரேமம் தான் மனித வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியம். அந்த கிருஷ்ண பிரேமத்தை ஒருத்தர் அடையும் பொழுது அந்த கிருஷ்ண பிரேமத்தினால பகவானே அந்த பக்தருக்கு கட்டுப்பட்டு விடுகின்றார். அந்த கிருஷ்ண பிரேமத்தை ஒரு பக்தருக்கு கொடுப்பதற்காக, ஒரு ஜீவாத்மாவுக்கு கொடுப்பதற்காக கிருஷ்ணர் அப்படிப்பட்ட சில கஷ்டங்களை கொடுக்கின்றார். இந்த கருத்தை எல்லாம் பிரபுபாதர் எழுதுறார். இந்த மாதிரி எப்படி கிருஷ்ணர் செயல்படுகின்றார், இதை உயர்ந்த பக்தர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த ஸ்லோகம். யம் மன்யசே மாதுலேயம் யம் மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்ரம் சுஹ்ருத்தமம்
प्रियं मित्रं सुहृदमम् अकरो सचिवं दूतम् अगरोष शिवतुदम् सौहृदा दत्तसारथिम्. சௌருதாத் சதசாரதிம். மொழிபெயர்ப்பு. ராஜனே, அறியாமையால் உனது மாமன் என்றும் மிக பிரியமான நண்பர் என்றும் உன் நலம் விரும்புவர் என்றும் ஆலோசகர் என்றும் தூதர் என்றும் மற்றும் ஆதரவாளர் என்றும் நீ நினைத்திருந்த நபர் அதே பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவர். ஹரே கிருஷ்ணன் பிரபு. இங்க பீஷ்மதேவர் மேலும் சொல்றார், நீங்க இந்த கிருஷ்ணர் உங்களுடைய சகோதரர் அப்படின்னு நினைச்சீங்க. மாத்துலேயன்னா உங்களுடைய அத்தையினுடைய மகன், உங்களுடைய மாமாவினுடைய மகன் மாத்துலேயர். இங்க மாமா மகன். பிரியம் உங்களுடைய நெருங்கிய நண்பன் அப்படின்னு நினைச்சீங்க. பிரியம் மித்ரம். சுகிருத்தமம் உங்களுடைய நலன் விரும்பி அப்படின்னு நினைச்சீங்க. இந்த அந்த கிருஷ்ணரை நீங்கள் உங்களுடைய தூதராக நியமித்தீர்கள், உங்களுடைய ஆலோசகராக நியமித்தீர்கள், உங்களுடைய சாரதியாக நியமித்தீர்கள். ஆனால் இந்த கிருஷ்ணர் பகவான் தான். நீங்க யார் உங்களுடைய மாமா மகன், உங்களுடைய நண்பர், நலன் விரும்பி அப்படின்னு நினைத்துட்டு இருக்கீங்களோ, யாரை நீங்கள் உங்களுடைய ஆலோசகர் சாரதியாக தூதராக நியமித்தீர்களோ அந்த கிருஷ்ணர் பகவானே அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்துல விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறார், கிருஷ்ணர் பாண்டவர்கள் மேல உள்ள உயர்ந்த அன்புனால அவர் என்னென்ன காரியம்லாம் பாண்டவர்களுக்காக செய்தார் அது இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் பகவானாக இருந்தாலும் அவர் எப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு கட்டுப்படுகின்றார், பக்தர்களுக்கு அடிபணிந்து செயல்படுகின்றார், அதை இந்த ஸ்லோகத்தை இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால தான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து ஆலோசகராக, தூதராக, சாரதியாக செயல்பட்டுள்ளார். இதை பத்தி பரீட்சித் மகாராஜ் பாகவதத்துல பின்னாடி ஒரு அத்தியாயத்துல வருது, 1.16.16. பரீட்சித் மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்துல நடமாடி கொண்டிருக்கும் பொழுது பல பேர் கிருஷ்ணருக்கும் அவருடைய பாட்டனார்களான பாண்டவர்களுக்கும் இடையே இருந்த உறவை பற்றி பேசுவார்கள். சாரத்ய பார்ஷத சேவன சக்கிய தௌத்ய வீராசனானுகமன ஸ்தவன பிரணாமான் ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜகத் பிரணதிம் ச விஷ்ணோர் பக்திம் கரோதி நிருபதிச்சரணாரவிந்தே. 1.16.16. பரீட்சித் மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்துல நடமாடி கொண்டு இருக்கும் பொழுது பல குடிமகன்கள் அவங்க பேசுவாங்க, உங்களுடைய தாத்தாவான பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் தூதனாக இருந்தார், அவர்களுக்கு சாரதியாக இருந்தார், சாரத்திய பார்ஷத. உங்களுடைய பாட்டனார்களுக்கு கிருஷ்ணர் நெருங்கிய ஆலோசகராக இருந்தார், நெருங்கிய நண்பனாக இருந்தார். சாரத்திய பார்ஷத சேவன சக்கிய தௌத்திய வீராசன. ராத்திரி பொழுதுல உங்களுடைய பாட்டனார்களை காப்பாற்றும் ஒரு வாட்ச்மேன், காவல்காரனாக கூட செயல்பட்டார். வீராசனானு கமன ஸ்தவன பிரணாமான் அப்படின்னு பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே இருந்த அந்த உறவை பத்தி, அந்த நெருங்கிய உறவை பத்தி பேசுவார்கள். ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜெகத் பிரணதிம் ச விஷ்ணோர். ஏன் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு அப்படி அடிபணிந்து செயல்பட்டார்? என்ன பாண்டவர்கள் கிட்ட என்ன குணம் இருந்ததுன்னா, ஸ்னிக்தேஷு பாண்டுஷு. ஸ்னிக்தேஷு பாண்டுஷு அப்படின்னா the Pandavas were malleable to the will of Krishna. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாண்டவர்கள் கிருஷ்ணர் என்ன நினைக்கின்றாரோ, என்ன ஆசைப்படுகின்றாரோ
அது எதுவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு பாண்டவர்கள் எப்பொழுதும் தயாராக இருந்தார்கள். அது பாண்டவர்களுடைய சுபாவம். அதனால பாண்டவர்களுக்கு எது தேவையோ அப்படி அதற்கேற்றபடி உதவுவதற்கு கிருஷ்ணர் தயாராக இருந்தார். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாமியகம். ஒரு ஜீவாத்மா எப்படி கிருஷ்ணரை அணுகுகின்றாரோ அதற்கேற்றபடி கிருஷ்ணர் அந்த ஜீவாத்மாவை அணுகுகின்றார். ஸ்னிக்தேஷு பாண்டுஷு, பாண்டவர்கள் கிருஷ்ணர் என்ன நினைக்கின்றாரோ அதற்கேற்றபடி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். அப்படி பாண்டவர்களுடைய சுபாவம் இருந்ததுனால பாண்டவர்களுக்கு எது தேவையோ அதற்கேற்றபடி கிருஷ்ணர் பல்வேறு விதமாக தூதனாக, சாரதியாக, ஆலோசகராக, காவல்காரனாக, இந்த மாதிரி பல்வேறு வகையாக பாண்டவர்களுக்கு சேவை செய்தார். இந்த கிருஷ்ணருக்கும் பாண்டவர்களுக்கும் தன்னுடைய தாத்தாக்களுக்கும் இடையே உள்ள உறவை பரிஷத் மகாராஜர் கேட்ட பொழுது அவருடைய பக்தியில், அவருடைய மனசுல கிருஷ்ணருக்கு மேல இருந்த பக்தி உயர்ந்து வளர்ந்தது. பக்திம் கரோதி நிருபதி சரணாரவிந்தே. 7வது ஸ்கந்தத்திலையும் பார்க்கும் பொழுது பிரலாத் மகாராஜருடைய கதையை நாரத முனிவர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு வர்ணிக்கின்றார். அதை வர்ணித்து முடித்ததுக்கு அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜர் நினைக்கிறார், பிரலாதர் எவ்வளவு உயர்ந்த பக்தர், அந்த பிரலாதருக்காக பகவானே நரசிம்ம அவதாரம் எடுத்து அவதரித்துள்ளாரே, நான் எப்படி ஒரு சாதாரணவன், நான் ஒரு தாழ்ந்தவன் அப்படின்னு பிரலாதருடைய உயர்ந்த பக்தியை நினைச்சு அவர் பெருமைப்படுறார். நான் சாதாரணவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அப்ப நாரத முனிவர் அவரால் யுதிஷ்டிர மகாராஜருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அப்ப யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட அவர் சொல்றார், யூயம் ருலோகே பதபூரி பாகா லோகம் புனானா முனயோபியந்தி ஏஷாம் கிருஹம் ஆவசதீதி சாக்ஷாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷ்ய லிங்கம். அப்ப நாரதர் சொல்றார், பாண்டவர்களே, நீங்கள் இந்த உலகத்திலேயே யூயம் நிலோகே, இந்த மனித சமுதாயத்திலேயே பத பூரி பாகா, நீங்கள் தான் மிக மிக உயர்ந்த பாக்கியம் செய்தவர்கள். நீங்க தான் மிக மிக உயர்ந்த பாக்கியம் செய்தவர்கள். ஏன்னா லோகம் புனானா முனயோபியந்தி, முனிவர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நடமாடி அந்த இடத்தை தூய்மைப்படுத்துகின்றார்கள். முனிவர்கள் நடமாடும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு இடத்தையும் அவங்க தூய்மைப்படுத்துகின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்த முனிவர்கள் ஏஷாம் கிருஹம் ஆவசதீதி சாக்ஷாத் கூடம் பரம்பிரம மனுஷ்யலிங்கம், அப்படிப்பட்ட முனிவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக உங்களுடைய மாளிகைக்கு வருகின்றார்கள். பொதுவாக முனிவர்கள் ஒரு அரசர்கள் கிட்ட நெருங்கியே வரமாட்டார்கள். அரசர்களிட தள்ளியத்தான் இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்தையே தூய்மைப்படுத்துகின்ற உயர்ந்த முனிவர்கள், சாதுக்கள் உங்களுடைய மாளிகைக்கு வருகின்றார்கள். என்னால் உங்களுடைய மாளிகையில் கிருஷ்ணர் வசித்துள்ளார். ஏஷாம் கிருஹம் ஆவசதீதி சாக்ஷாத் கூடம் பரம்பிரம்ம மனுஷ்யலிங்கம், கிருஷ்ணர் வசித்துள்ளார். அதுக்கப்புறம் நாரத முனிவர் சொல்றார், சவா அயம் பிரம்ம மகத்விமிருக்ய கைவல்ய நிர்வாண சுகானுபூதிஹி பிரிய சுஹ்ருத்வ கலு மாதுலேய ஆத்மார்கணீய விதிகிருத் குருஷ்ச. நாரதர் சொல்றார், சவா அயம் பிரம்ம மகத் விமிருக்ய, இந்த உருவமற்ற பிரம்மத்துக்கு மூலம் யாருன்னா இந்த கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் உருவமற்ற பிரம்மத்துக்கு மூலம். கைவல்ய நிர்வாண சுகானுபூதி, அருவவாதிகள் அடைய விரும்பும் அந்த கைவல்ய முக்திக்கான மூலம் யாருன்னா இந்த கிருஷ்ணர் தான்.
அந்த கிருஷ்ணர் பிரிய சுஹ்ருத்வ கலு மாதுலேய ஆத்மார்கணீயோ விதிகிருத் குருஷ்ச, அந்த கிருஷ்ணர் உங்களுடைய நண்பராக இருந்தார், உங்களுடைய நலன் விரும்பியாக இருந்தார், உங்களுடைய மாமா மகனாக இருந்தார், உங்களுடைய குருவாக இருந்தார், ஆலோசகராக இருந்தார். நீங்கள் கொடுக்கின்ற ஆணைகளை அவர் செயல்படுத்தும் ஒரு சேவகனாக செயல்பட்டார் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜர் பிரகலாத் மகாராஜருடைய கதையை கேட்டதுக்கு அப்புறம் பிரகலாதர் மிக உயர்ந்தவர், நான் தாழ்ந்தவன் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார். அப்ப நாரதர் யுதிஷ்டிர மகாராஜருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த யுதிஷ்டிர மகாராஜரை புகழ்ந்து பேசுகின்றார், பாண்டவர்களை புகழ்ந்து பேசுகின்றார். எப்படி கிருஷ்ணர் உங்களுடைய மிக உயர்ந்த மிக நெருங்கிய உங்களுடைய உங்களுடைய மிக நெருங்கிய சாரதியாக, தூதராக, ஆலோசகராக இருந்தார். அப்படின்னு அந்த அந்த 7வது ஸ்கந்தத்திலையும் நாரதர் கிருஷ்ணருக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த அந்த உறவை பத்தி, நெருங்கிய உறவை பத்தி பேசுகின்றார். இன்னொரு இடத்துல பாகவதத்துல 1வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயத்துல வருகின்றது. பரிஷத் மகாராஜர் சபிக்கப்பட்டு அவர் கங்கை நதிக்கரையில எல்லாவற்றையும் துறந்து விட்டு கங்கை நதிக்கரைக்கு வருகின்றார். அப்ப அந்த சமயத்துல பல முனிவர்கள் அந்த கங்கை நதிக்கரைக்கு வருகின்றார்கள். அப்ப பரிஷத் மகாராஜர் சொல்றார், அபிமே பகவான் பிரீத கிருஷ்ணஸ் பாண்டுசுத பிரியஹ, கிருஷ்ண பாண்டுசுத பிரியஹ. பரிஷத் மகாராஜர் சொல்றார், என்னுடைய பாட்டனார்களான பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் அவர்கள் மேல கிருஷ்ணருக்கு மிகுந்த அன்பு, என்னுடைய தாத்தாக்கள் மேல கிருஷ்ணருக்கு மிக உயர்ந்த அன்பு இருக்கு, மிக நெருங்கிய அன்பு இருந்தது. அந்த என்னுடைய பாட்டனார்களான பாண்டவர்கள் மேல கிருஷ்ணருக்கு உயர்ந்த அன்பு இருந்ததுனால, நெருங்கிய அன்பு இருந்ததுனால, கிருஷ்ணர் என்னுடைய பாட்டனார்கள் மேல உள்ள அன்பை இப்பொழுது எனக்கு நான் அந்த பாண்டவர்களுடைய பேரனாக இருக்கிறதுனால கிருஷ்ணர் எனக்கு உங்களை போன்ற சாதுக்களை இங்க அனுப்பி உங்களுடைய சங்கத்தை எனக்கு கொடுத்துள்ளார். என்னை பார்க்கும் பொழுது எனக்கு எந்தவித தகுதிகளே கிடையாது, உங்களை போன்ற உயர்ந்த சாதுக்களினுடைய தொடர்பை பெறுவதற்கான தகுதிகளே கிடையாது. ஆனா அப்படி இருந்தாலும் எனக்கு எப்படி உங்களுடைய சங்கம் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பாண்டவர்களுடைய பேரனாக இருக்கின்றேன். அந்த பாண்டவர்கள் மேல கிருஷ்ணருக்கு உயர்ந்த அன்பு இருக்கு. அதனால கிருஷ்ணர் பாண்டவர்கள் மேல உள்ள அன்பை உங்களை போன்ற சாதுக்களை தொடர்பை எனக்கு கொடுத்து வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு அங்கேயும் பரிஷத் மகாராஜர் கிருஷ்ணருக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே உள்ள அந்த நெருங்கிய அன்பை ஞாபகப்படுத்தி சொல்றார். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் பீஷ்ம தேவர் பாண்டவர்கள் கிட்ட ஞாபகப்படுத்துறார், எப்படி கிருஷ்ணர் உங்களுக்கு அவ்வளவு நெருங்கிய அன்பினை வெளிப்படுத்தியுள்ளார், உங்கள் மேல உள்ள உயர்ந்த அன்புனால உங்களுக்கு எப்படி பல விதத்துல உதவி செய்துள்ளார் அப்படின்னு சொல்ற. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 21வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. கேள்வி
ஹரே கிருஷ்ணா. சரி, இதோட முடித்துக்கொள்வோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.